ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே அணி மிடில் ஆர்டர்ல ஒரு தரமான பேட்ஸ்மேனை களமிறக்க போறாங்க. அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 6வது இடத்தில் களமிறக்க தரமான ஆஸ்திரேலியா வீரரை வாங்கியது சிஎஸ்கே டீம் கடந்த 2 சீசன்களிலும் டைட்டில் வின் பண்ண முடியாமல் போனதற்கான காரணம் பேட்டிங் ஆர்டரில் அவர்கள் செய்த தவறுகள் தான். டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியாக விளையாடாமல் காலை வாரிவிட்டதே இதற்கு காரணமாகும். கடந்த சீசனில் டேரல் மிச்சல், விஜய் சங்கர், தீபக் ஹூடா போன்ற வீரர்கள் சரியாக விளையாடாமல் சொதப்பல் செய்ததே இதற்கு காரணமாக அமைகிறது. இந்த சீசனில் மிடில் ஆர்டர் வரிசையில் டிவால் பிரீவிஸ், சிவம் தூபே போன்ற தரமான வீரர்கள் இருந்தாலும் ஒருபுறம் ஒரு ஃபாரின் பிளேயர் இருந்தால் சிஎஸ்கேவிற்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த சூழலில்தான் ஆஸ்திரேலியா வீரரான மேத்யூ ஷாட்ஸை அபுதாபியில் நடைபெற்ற மினி ஏலத்தில் ஆரம்ப விலைக்கே தட்டி தூக்கியது சிஎஸ்கே. ஷாட்ஸ் மிடில் ஆர்டரில் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் மற்றும் பவுலிங்கில் ஸ்பின்னராகவும் இருப்பது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்று அணி நிர்வாகம் தெரிவிக்கிறது. மேத்யூ ஷாட்ஸ் இதுவரை 140 போட்டிகளில் T20 போட்டிகளில் 3431 ரன்கள் குவித்துள்ளார். இதில் 2 சதங்களும் 23 அரை சதங்களும் அடங்கும். இதன் மூலமாக இவரது ஸ்ட்ரைக் ரேட் 55 இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 55 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த பிக் பேஷ் லீக் தொடரில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியிற்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தவரும் இவரே. இவர் 4 முறை MVP என்று அழைக்கப்படக்கூடிய மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டையும் வாங்கியிருக்கிறார். ரசிகர்கள் மத்தியில் இவரின் வருகை சிஎஸ்கே அணிக்கு பலத்தை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக இவரை 4th டவுன், 5th டவுன், 6th டவுன் போன்ற இடங்களில் 3 இடங்களிலும் விளையாடக்கூடிய திறமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இவரை எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படின்றதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ சிஎஸ்கே அணி எவ்வாறு இவரை பயன்படுத்த போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் மேத்யூ ஷாட்ஸின் வருகையால் மிடில் ஆர்டர் வரிசையில் இருந்த சொதப்பல்கள் சரி செய்யப்பட்டு விட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.